சோப் பேஸ் இல்லாமல் காஸ்டிக் சோடா இல்லாமல் பண்ணது தான் இந்த குளியல் கட்டி. இதுக்கு பேர் சோப்புன்னு சொல்லலாமான்னு தெரியல, பட் சொல்லிக்கலாம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் பண்ணது தான் இந்த சோப்பு கட்டி. இதோட மேக்கிங் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் ஹாய், வெல்கம் டு 30 days 30 soaps. இன்னைக்கு டே 18. ஸோ இந்த சோப் செய்யறதுக்கு நமக்கு மேஜராக 2 இன்கிரியன்ட் வேணும். ஒன்று பூந்தி கொட்டைன்னு சொல்கிற சோப் நட்டும், ரெண்டாவது பீஸ் வாக்ஸும் வேணும். இந்த பீஸ் வாக்ஸ் வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக ஒரு 10 grams அளவுக்கு நான் இன்னைக்கு ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 பொருள் கூட எல்லாமே ஹெர்பல் பவுடர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நான் வந்து முல்தானி மெட்டி வந்து 20 grams எடுத்துக்கிட்டேன். இது கூட நலங்கு மாவு வந்துட்டு ஒரு 20 grams எடுத்துக்கிட்டேன். நலங்கு மாவுக்கு பதிலாக நீங்கள் வேற எந்த பொருள்னாலும் 20 gramsக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ கூடவே வந்துட்டு பூந்தி கொட்டை பவுடர், அந்த சோப் நட் பவுடர் வந்து 30 grams எடுத்துக்கிட்டேன். ஸோ கிளன்ஸ் பண்ணுறதுக்காக பூந்தி கொட்டை எடுத்துக்கிட்டேன். ஹார்ட்னஸ்க்காக பீஸ் வாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். முல்தானி மெட்டி நலங்கு மாவை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். முல்தானி மெட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நலங்கு மாவுக்கு பதிலாக நீங்கள் வேற பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து வச்ச அந்த பீஸ் வாக்ஸ் ஆல்மண்ட் ஆயில் நல்லா மெல்ட் பண்ணிட்டு, அந்த மெல்ட்டான பீஸ் வாக்ஸ்ல இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையுமே கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி கையிலேயே கலக்கிக்கலாம். பீஸ் வாக்ஸ் மெல்ட் பண்ணனால அது ஹீட்டா இருக்கும். அந்த ஹீட்டு குறையறதுக்குள்ளேயே நல்லா நம்ம கையில மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிட்டு மோல்டுல லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி இதை வந்து மோல்டுல பிளேஸ் பண்ணிக்கணும். மோல்டு இல்லாட்டியும் கூட ஏதாவது ஒரு டப்பால கூட நல்லா போட்டு அழுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த ஷேப்க்கு இது மாறிடும். ஹீட் குறைஞ்ச பின்னாடி இந்த குளியல் கட்டி நல்லா ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் DIY தான். இது எந்த ஒரு ப்ரொஃபஷனல் மெத்தடும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். சோப் பேஸ் இல்லாம காஸ்டிக் சோடா இல்லாம சோப் செஞ்சோம் அப்படின்னா அது சீக்கிரம் கரைஞ்சிரும், ஃபோம் அதிகம் வராது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு. பட் கம்ப்ளீட்டா வந்துட்டு கெமிக்கல் ஃப்ரீயாவும் இருக்கும். முல்தானி மெட்டி இருக்கிறனால ஸ்கின் ட்ரை ஆகுமோ நானும் நினைச்சேன். பட் இல்ல, இந்த ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணனால ஸ்கின் ட்ரை ஆகாம நல்லாவே சாஃப்டா இருந்துச்சு. அண்ட் சோப் நட் யூஸ் பண்ணி ஃபோம் வந்த மாதிரியே எனக்கு தெரியல. இந்த குளியல் கட்டி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காம ஃபீட்பேக் சொல்லுங்க. அண்ட் இதுக்கு ஒரு பேரும் சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு சோப்ல பார்க்கலாம். டாடா பை.